குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்டை நாடுகளில் மத துன்புறுத்தலுக்கு ஆளாகும் இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எவ்வித ஆவணங்களுமின்றி இந்தியாவில் வசிக்க குடியுரிமை திருத்தச் சட்டம் வழிவகை செய்கிறது. இந்த சட்டத்தின்படி 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவுக்கு வந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்தியா வந்தவர்கள் இதற்காக விண்ணப்பித்து குடியுரிமை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 5 ஆண்டுகளாவது இந்தியாவில் வசித்திருந்தால் மட்டுமே குடியுரிமை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி கேரளாவில் வரும் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் கோயில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு, மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஆகியோர் தலைமையில் ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. வரும் 7ஆம் தேதி வரை சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் நாளை அதிகாலை 5 மணி முதல் வழக்கமான வழிபாடுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி திருவோண சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.